Hello students, welcome to our English channel. I am K. Devakumar, PGSN in English, Sri Vidyabadi Metric High Secondary School, Sakarambalayam, Namakkal. Today we are going to see the 6th unit prose, The Accidental Tourist, written by Bill Bryson. ஸோ இவர் என்ன அப்படின்னா இவரும் இந்த ஸ்டோரியில் ஒரு கேரக்டராக வந்திருப்பார். ஸோ இவருடைய ஆத்தர் இன்ட்ரடக்ஷன் அப்படிங்கிறது இதில் கிடையாது. ஸோ இவர் டூர் போகும்போது என்ன மாதிரியான ஒரு பிரச்சனை சந்திக்கிறாரு அப்படிங்கிறத பற்றியான ஒரு ஹியூமரஸ் ஸ்டோரி தான் இந்த ஸ்டோரி. ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த ஸ்டோரியில் 2 டைப்பாக பிரிக்கலாம். அதாவது ஒரு ஆக்சிடெண்ட்டை 2 டைப்பாக பிரிக்கலாம். ஒன்று டூரிஸ்ட் பை ஆக்சிடெண்ட் பை சான்ஸ், அதாவது டூர் போயிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு ஆக்சிடெண்ட் ஆகும், அந்த மாதிரி இருக்கலாம். 2 என்ன அப்படின்னா ஏ டூரிஸ்ட் ஹூ கெட்ஸ் இன்வால்வ்டு இன் ஆக்சிடெண்ட் டியூரிங் ஹிஸ் டூர். ஸோ நம்ம ட்ராவல் பண்ணும்போது ஒரு ஆக்சிடெண்ட் நடக்கிறது ஒரு விதம். இன்னொன்று என்ன அப்படின்னா நம்ம ட்ராவல் பண்ணும்போது எந்த ஒரு இடையூறுகளை நம்ம சந்திக்கிறோம். ஸோ அப்போ நம்ம ட்ராவல் பண்ணும்போது இப்போ நம்ம பஸ்ஸில் கும்பலாக போயிட்டு இருக்கும்போது ஒரு சில பேர் நம்மளை காலை மிதிப்பாங்க, கையில் இடிப்பாங்க, அந்த மாதிரிலாம் சுச்சுவேஷன் நடக்கும் இல்லையா? ஸோ அப்போ எந்த மாதிரியான சிக்கல்களை, எந்த மாதிரியான ஒரு ஆக்சிடெண்ட்ஸு இவர் ட்ராவல் பண்ணும்போது நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தான் இந்த எஸ்ஏவில் சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா? வார்ம் அப். Often on formal occasions we admire friends and strangers who appear elegant, who are pleasant to converse with and who conduct themselves graceful. ஸோ எலகண்ட் அப்படின்னு சொன்னோம்னா ஹேண்ட்ஸம். ஓகேங்களா? கிரேஸ்ஃபுல் அப்படின்னா அட்ராக்டிவ். ஸோ ஆஃபன் அண்ட் ஃபார்மல் அக்கேஷன், ஒரு ஃபார்மலான ஒரு அக்கேஷன், ஒரு டூர் மாதிரி போகணும்னு வச்சுங்களேன். வி அட்மையர் ஃப்ரெண்ட்ஸ் அண்டு ஸ்ட்ரேஞ்சர்ஸ். ஸோ நம்ம எப்படின்னா நம்ம அட்மையர் பண்ணோம் யார் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸையோ அல்லது ஸ்ட்ரேஞ்சர்ஸ், நம்ம அந்த வழியாக வராங்க இல்லைங்களா? ஸோ அவங்கள ஹூ அப்பியர் எலகண்ட், யாரெல்லாம் ஹேண்ட்ஸமாக நம்மளை ஃபீல் பண்ணுறாங்க. ஹூ ஆர் ப்ரெசன்ட் டு கன்வர்ஸ் வித் அண்டு ஹூ கண்டக்ட் தெம்செல்ஸ் கிரேஸ்ஃபுல். ஸோ அப்போ யாரெல்லாம் நம்மளை அட்ராக்டிவாக பார்க்குறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் இதை சொல்லியிருப்போம். ஓகேங்களா? ஸோ அப்போ எந்த மாதிரியெல்லாம், அதாவது நம்ம ட்ராவல் பண்ணும்போது நம்ம யாரெல்லாம் அட்ராக்ட் பண்ணுறோம், யாரெல்லாம் நமக்கு ஹேண்ட்ஸமாக தெரியுறாங்க அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்கலாம். அட் டைம்ஸ் வி ஆல்சோ see people who are awkward, nervous and doubtful about their next move. ஸோ awkward அப்படின்னு சொல்ல அப்படின்னா ஒரு கேவலமான ஒரு அன்நேச்சுரல். ஓகேங்களா? awkward அப்படின்னா ஒரு அன்நேச்சுரலாக ஒரு சில பேர்த்த பார்த்தோம் அப்படின்னா, டவுட்ஃபுல்லாக ஒருத்தரை பார்த்தோம் அப்படின்னா அடுத்தது நம்ம நெக்ஸ்ட் மூவ் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த மாதிரி இதை என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஸோ இப்போ ஒருத்தர் பார்க்கும்போது நல்ல ஒரு ஹேண்ட்ஸம்மாவோ இல்லை அட்ராக்டிவாக இருந்தாவோ எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க, ஒரு அக்வர்ட் அன்நேச்சுரலாவோ அல்லது டவுட்ஃபுல்லாவோ இருந்தால் நீங்கள் எப்படி அந்த இடத்துல நீங்கள் ட்ரீட் பண்ணிக்குவீங்க அடுத்தவங்களா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. Recall a few examples of awkward accents that can cause discomfort or disturbance to others, like spilling a cup of hot drink on someone nearby. ஸோ அப்போ இதை என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிள் அன்நேச்சுரல் ஆக்ஷன்ஸுக்கு என்ன மாதிரி ஒரு எக்ஸாம்பிள்ஸ், அது மற்றவங்களுக்கு எப்படி டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்குது, டிஸ்டர்பன்ஸாக இருக்குது அப்படிங்கிறத பற்றி பக்கத்தில் இருக்கிறவர்களோட திங்க் பண்ணிக்கங்க, சேர்ந்து பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஃபர்கெட்டிங் சம்ஒன்ஸ் நேம். ஸோ அப்போ ஒரு சில பேர்த்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது, அவங்க பேர் தான் மறந்து போச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம் இல்லைங்களா? ஸோ அப்போ நிறைய பேர்த்து நம்ம மீட் பண்ணும்போது ஒரு சில பேர்த்து நம்ம நேமு தெரியாது. ஸோ அதை தான் இந்த இடத்துல சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா? எவ்ரி டைம் யூ ஸ்பீக் அப் இன் எ மீட்டிங் யூ ஆர் இன்டரப்டட். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதாவது எப்போயெல்லாம் நீ மீட்டிங்கில் பேசும்போதும் யாரோ ஒருத்தர் உங்களை இன்டரப்ட் பண்ணாங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு ஃபீலிங் இருக்கும் அப்படின்னு சொல்லி, எப்போ பார்த்தாலும் நம்ம பேசும்போது ஏதாவது இன்டரப்ட் ஆகிறாங்க அப்படின்னா நமக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது சொல்லியிருக்கிறாங்க. ஸ்பில்லிங் இங்க் ஆன் அதர்ஸ், அதாவது ஸ்பில்லிங்னா இங்க்கை மற்றவங்க மேலே ஊற்றிட்டு அவங்க எந்த மாதிரியான ஃபீல் பண்ணுவாங்க அப்படிங்கிறத பற்றியும். அது ஸ்ப்ளிட்டிங் ஆன் த ரோடு, நம்ம எச்சில் துப்போம் இல்லைங்களா? ஸோ அப்போ அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள், அதாவது இதெல்லாம் என்ன அப்படின்னா டிஸ்கம்ஃபர்ட் ஆர் டிஸ்டர்பன்ஸ். அதாவது ஒரு வேலையை நம்ம செஞ்சுட்டு இருக்கும்போது ஒருத்தர் நம்ம நல்லா வேலை செஞ்சு கொடுத்துருக்குறோம், அவர் திடீர்னு நம்மளுடைய நேமை தெரியல அப்படின்னு சொன்னாவோ, அல்லது ஒரு மீட்டிங்கில் நம்ம ஜாலியாக, அதாவது நம்ம மீட்டிங் நல்லா பேசிட்டு இருக்கும்போது ஒருத்தர் இன்டரப்ட் ஆகி நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுறதோ, அல்லது நம்ம மேலே இங்கே தெரியாமல் கொட்டுறதோ, அல்லது ரோட்டில் இந்த மாதிரி எச்சில் துப்புறதோ, இதெல்லாம் ஒரு டிஸ்டர்பன்ஸான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நெக்ஸ்ட் 5th மேக்கிங் த பிளேஸ் dirty by sharpening pencil and throw it everywhere. ஸோ அப்போ நம்ம ஷார்ப்னர் வச்சு நம்ம பென்சில் சீவுறோம், சீவுற அந்த இதை என்ன பண்ணுறோம்னா
அந்த இதை வந்து நம்ம த்ரோ பண்ணுறோம் எங்கே அப்படின்னா ஒரு டஸ்ட்பினில் போடாமல் நம்ம வெளியே தூக்கி போட்டுறோம். ஸோ அது வந்து ஒரு குப்பையாக மாறி என்ன ஆகுது அப்படின்னா மற்றவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா. Now read this amazing story about the frustration of a lobster and find out how he faced course in his everyday life. ஸோ கோர்ஸ் அப்படின்னு சொல்லணும்னா ஒரு கலகம் ஒரு பிரச்சனைன்னு சொல்லுவோம் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி எவ்ரிடே லைஃப்பில் குளோபஸ்டர் அப்படின்னா யார் அப்படின்னா எ பர்சன் ஹூ ட்ராவல்ஸ் வைட்லி. ஸோ அப்போ ரொம்ப அதிகமாக இப்போ ட்ராவல் பண்ணுறதே அவர் வந்து ஒரு நாளைக்கு ஒன் மந்தில் வந்து 15 days 20 days வந்து ட்ராவல்லே போயிடுது அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க இல்லையா. வைட்லி அதிகமாக ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு பர்சனை பற்றி. ஸோ ஹவு ஹீ ஃபேஸஸ் கோர்ஸ் இன் ஹிஸ் எவ்ரிடே லைஃப். எவ்ரிடே லைஃப்பில் அவர் ட்ராவல் பண்ணும்போது எந்த மாதிரியான பிரச்சனைகளை வந்து அவர் சந்திக்கிறாரு அப்படிங்கிறத பற்றியும் இதில் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஆஃப் ஆல் த திங்ஸ் ஐ எம் நாட் வெரி குட் அட் living in the real world is perhaps the most outstanding. So living in the real world, இந்த real worldல ஓகேங்களா, of all the things I am not very good at. I am not very good அப்படின்னா என்ன சொல்ல அப்படின்னா I cannot do well or satisfactorily. என்ன சொல்கிறேன் அப்படின்னா இந்த லிவிங் வேர்ல்டில் என்னால் திறம்பட ஒரு வேலையை செய்ய முடியல அப்படின்னும் perhaps the most outstanding. அவுட்ஸ்டாண்டிங் என்ன சொல்லுவோம் அப்படின்னா வெல் நவுன். அதாவது இந்த மாதிரியான ஒரு லிவிங் வேர்ல்டில் எந்த ஒரு வேலையும் நம்மளால் திறம்பட ஒரு சீரியஸாக செய்ய முடியலையே அப்படிங்கிறது வெளிப்படையாக தெரிஞ்ச ஒன்று அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு I am constantly filled with wonder at the number of things that the other people do without any evident difficulty that are pretty much beyond me. என்ன சொல்கிறார் அப்படின்னா மற்றவங்க ஒரு வேலையை செய்யும்போது என்ன சொல்கிறார் அப்படின்னா the other people do without any evident difficulty. ஸோ அப்போ எந்த வித ஒரு சிரமமெல்லாம் மற்றவங்க செய்கிற வேலையை that are pretty much beyond me. அது வந்து என்னுடைய சக்திக்கு அப்பால் beyond my ability. அதாவது pretty much அப்படின்னு சொல்லணும்னா லார்ஜ் எக்ஸ்டென்ட் என் சக்திக்கு மீறிய ஒரு செயல். ஸோ அப்போ மற்றவங்க வந்து நார்மலாக எந்த ஒரு சிரமமும் இல்லாமல் ஒரு வேலையை செய்கிறாங்க. அந்த வேலையை நம்ம செய்கிறவங்க நம்ம பார்க்குறோம் அப்படின்னா அந்த இடத்துல நமக்கு என்ன தோணுது அப்படின்னா இது வந்து என்னுடைய பியாண்ட் மை எபிலிட்டி, என்னுடைய எபிலிட்டியும் தாண்டி அந்த வேலையை செய்கிறாங்க. அப்படிங்கும்போது ஐ எம் கன்ஸ்டன்ட்லி ஃபில்டு வித் வாண்டர். அதை என்ன சொல்கிறாங்கன்னா கன்ஸ்டன்ட்லி ஃபில்டு வித் வாண்டர். நான் இதை பற்றி நான் அடிக்கடி என்ன பண்ணுறேன்னா அதிசயமாக நான் பார்த்துருக்குறேன். என்னைவே இப்படிதான் இந்த வேலையெல்லாம் இவங்க வந்து சரியாக கரெக்டாக தெளிவாக செய்கிறாங்களே, நம்மளால் வந்து இந்த வேலையை சரியாக செய்ய முடியலையே அப்படின்னு சொல்லி நான் நிறைய டைமு ஒரு ஆச்சரியத்தோடு பார்த்துருக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு I cannot tell you the number of times that I have gone looking in a cinema, for instance, and ended up standing in the alley on the wrong side of a self-locking door. ஸோ ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறார் அப்படின்னா இந்த லைன்லேருந்து வரணும். என்ன அப்படின்னா I cannot tell you number of times that I have gone looking for a lavatory. நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறேன் என்ன அப்படின்னா நம்பர் ஆஃப் டைம்ஸ் நான் வந்து என்ன அப்படின்னா அந்த தேட்டரில் இருக்கக்கூடிய லாவட்ரின்னு சொல்ல அப்படின்னா அந்த ரெஸ்ட் ரூம் சொல்லுவோம் இல்லைங்களா. ஸோ அப்போ அந்த சினிமா தேட்டரில் இருக்கக்கூடிய அந்த லாவட்ரிக்கு நான் வந்து போயிருக்கிறேன். ஃபார் இன்ஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா அப்படின்னா எக்ஸாம்பிளாக நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். அதில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா நான் வந்து நிறைய டைம் ஐ கேனாட் டெல் யூ நம்பர் ஆஃப் டைம்ஸ் தட் ஐ ஹேவ் கான் லுக்கிங் ஃபார் எ லாவட்ரி. நான் வந்து சினிமா தேட்டருக்கு போயிட்டு அந்த லாவட்ரி தேடி நான் வந்து போயிட்டு நான் எங்கே போவேன் அப்படின்னா அந்த எண்டட் அப் ஸ்டாண்டிங் இன் எ ஆலி ஆன் த ராங் சைடு ஆஃப் எ செல்ஃப் லாக்கிங் டோர். ஸோ அப்போ எனக்கு அந்த சினிமா தேட்டரில் இருக்கக்கூடிய அந்த லாவட்ரி வந்து எனக்கு தெரியாமல் நான் எங்கே போய் கடைசியில் போய் நான் போய் எண்டில் எங்கே போய் நிற்பேன் அப்படின்னா ஆலி அப்படின்னு என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஒரு a narrow passage way between or behind buildings. அதாவது ஒரு குறுகலான ஒரு சந்துன்னு சொல்லுவோம் இல்லைங்களா. ஸோ அப்போ அந்த சினிமா தேட்டரில் ஒரு அந்த லாவட்ரி தேடி நான் பாட்டுக்கு போவேன். அது கடைசியில் நான் எங்கே போய் நிற்பேன் அப்படின்னா ஒரு குறுகலான ஒரு சந்துக்குள்ளே போய் நான் போய் மாட்டிக்குவேன். அப்போ கடைசியில் அந்த சந்தில் போய் நின்னோம் அப்படின்னா த ராங் சைடு ஆஃப் எ செல்ஃப் லாக்கிங் டோர், அதாவது தானாகவே மூடக்கூடிய ஒரு டோருக்குள்ளே நான் போய் சிக்கிக்குவேன். இந்த மாதிரியான சில விஷயங்கள் என் வாழ்க்கையில் நடந்திருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. மை பர்டிகுலர் ஸ்பெஷாலிட்டி என்னென்னு சொல்ல அப்படின்னா இங்கே பாருங்கள் ஸ்பெஷாலிட்டி நான் கீழே எழுதியிருக்கேன் இல்லைங்களா. SPECIALTY அது வந்து அமெரிக்கன் இங்கிலீஷ், இது வந்து அமெரிக்கன் இங்கிலீஷ். SPECIALITY இது வந்து
பிரிட்டிஷ் இங்கிலீஷ். அந்த ஐ மட்டும்தான் இதில் டிஃப்ரென்ஸ். ஓகேங்களா? இது பிரிட்டிஷ் இங்கிலீஷ் அமேசிங்ஸில் கொஞ்சம் ஏதாவது கொஸ்டின் கேட்டால் பார்த்துக்கேன். ஓகேங்களா? மை பர்டிகுலர் ஸ்பெஷாலிட்டி நவ் is returning to hotel desk 2 or 3 times a day and asking what my room number is. ஸோ அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நான் 2-3 டைம் நான் வந்து போவேன். ஒரு ரூமுக்கு போகும்போது என் ரூம் நம்பர் எனக்கு என்ன ஆகாது, ரிமெம்பர் மறந்துருக்கும். அதாவது எனக்கு வந்து மறந்துருக்கும். ஸோ பொழுதுனைக்கும் போய் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, அந்த டெஸ்கில் போய் என் ரூம் நம்பர் என்னன்னு நான் அந்த ரிசப்ஷனிஸ்ட்டை நான் கேட்டுக்குவேன். ஏன்னா அந்தளவுக்கு நான் அவங்களுடைய மறக்கக்கூடிய ஒரு ஆள். மை பர்டிகுலர் ஸ்பெஷாலிட்டி, என்னுடைய பர்டிகுலர் ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, என் ரூம் நம்பர் எனக்கு என்ன ஆகாது அப்படின்னா தெரியாது. நான் வந்து போய் அந்த டெஸ்கில் போய் அந்த ரிசப்ஷனிஸ்ட்டை நான் வந்து கேட்டு தெரிஞ்சுக்குவேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஐ எம் இன் ஷார்ட் ஈஸிலி கன்ஃபியூஸ்ட். நான் வந்து ஈஸியாக கன்ஃபியூஸ் ஆகிக்கக்கூடிய ஒரு பர்சன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. I was thinking about this is the last time we went in family on a big trip. ஸோ அப்போ அந்த என் ஃபேமிலி அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து ஃபாரின் வேர்ட்ஸில் கேட்கலாம். ஓகேங்களா? என் ஃபேமிலி அப்படின்னா ஆஸ் எ ஃபேமிலி இல்லைனா வித் ஃபேமிலி. ஓகேங்களா? ஐ வாஸ் திங்கிங் அபவுட் திஸ் இஸ் லாஸ்ட் டைம் வி வெண்ட் என் ஃபேமிலி ஆன் எ பிக் ட்ரிப். ஸோ அப்போ என் ஃபேமிலியோட நான் என்ன பண்ணேன் அப்படின்னா ஒரு பிக் ட்ரிப்பு வந்து நான் வந்து போகிறதுக்காக ரெடியாக இருந்தேன். இட் வாஸ் அட் ஈஸ்டர். ஈஸ்டர்னால் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, செலிப்ரேஷன் ஆஃப் த கிறிஸ்டியன்ஸ் ரிலேட்டட் டு த ரைசிங் ஆஃப் கிறிஸ்ட் ஃப்ரம் த டெட். ஸோ அப்போ அந்த நம்ம இயேசு கிறிஸ்து சொல்லுவோம் இல்லைங்களா, ஸோ அவர் பிறந்ததுலேருந்து அந்த இப்போ இந்த மந்த்து நம்ம டிசம்பர் மந்தில் இன்னும் 10 days நமக்கு வந்து கிறிஸ்மஸ் வரும். ஓகேங்களா? ஸோ அப்போ அந்த மந்த்து ஃபுல்லாகவே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அதாவது கிறிஸ்து வந்து பிறந்ததுலேருந்து டெத்து வரைக்கும் இருந்த அந்த ஒரு நாடகம் மாதிரி என்ன பண்ணுவாங்க, அப்போ அந்த டேஸ் எல்லாம் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஈஸ்டர் டேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அவர் பிறந்ததுலேருந்து அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு நாட்கள் வரைக்கும் அந்த மாதிரி ஈஸ்டர் டேஸ்ன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ அப்போ எதுன்னு சொல்கிறேன் அப்படின்னா, இட் வாஸ் அட் ஈஸ்டர் அண்டு வி வேர் ஃப்ளையிங் டு இங்கிலாந்து ஃபார் எ வீக். ஸோ அப்போ 1 week நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நான் வந்து இங்கிலாந்து போகிறதுக்காக ரெடியாகி கிளம்பிட்டு இருந்தோம் ஃபேமிலியோட அப்படின்னு சொல்கிறாரு. When we arrived at Logan Airport in Boston and were checking in, I suddenly remembered that I had recently joined British Airways frequently flyer program. ஸோ அப்போ when we arrived at Logan Airport எங்கே இருக்குது அப்படின்னா in Boston and we were checking in, அங்கே வந்து எங்களை வந்து என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா செக்கிங் பண்ணிட்டு இருந்தாங்க. I suddenly remembered, அப்போ தான் எனக்கு திடீர்னு ஒரு ஞாபகம் வந்துச்சு. என்ன அப்படின்னா, that I had recently joined பிரிட்டிஷ் ஏர்வேஸ். நான் ரீசெண்டாக பிரிட்டிஷ் ஏர்வேஸில் ஒரு இதில் ஜாயின் பண்ணியிருந்தேன். எதில் அப்படின்னா ஃப்ரீக்வெண்ட்லி ஃப்ளையர் ப்ரோக்ராம் அப்படின்னா, இப்போ 1 month நம்ம வந்து அங்கே அதாவது நம்ம இருக்கிற இடத்துலேருந்து அதர் கண்ட்ரிக்கு வந்து அடிக்கடி யார் போகிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒரு சில டிஸ்கவுண்ட்ஸ் உண்டு. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரியான ஒரு ப்ரோக்ராம். இப்போ வந்து 1 monthக்கு வந்து இப்போ ஒரு 30,000 kilometers ஆர் 40,000 kilometers 1 month நம்ம ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ அதில் வந்து உங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட்ஸ் உண்டு. அதாவது டிக்கெட்ஸ் ரேட்ஸ் வந்து உங்களுக்கு கம்மியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டிஸ்கவுண்ட்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஒரு ப்ரோக்ராமில் அவர் வந்து ஜாயின் பண்ணியிருக்கிறாரு. ஸோ அதை வந்து இந்த இடத்துல என்ன பண்ணுறாரு அப்படின்னா ரிமெம்பர் பண்ணி பார்க்குறாரு. ஏன் அப்படின்னா, இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் நம்ம போகும்போது நம்ம அடிக்கடி சுற்றுனதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, நம்ம வேலையை சுற்றிருப்போம். ஸோ அப்போ அதை வச்சு நம்ம ஃபேமிலிக்கு ஏதாவது டிஸ்கவுண்ட்ஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி அவர் யோசிச்சு பார்க்குறாரு. ஓகேங்களா? இந்த இடத்துல நல்லா ஞாபகம் வச்சுங்க. இதில் தான் வந்து கடைசியாக ஒரு ப்ராப்ளம் நடக்கும். ஓகேங்களா? அது என்ன நான் சொல்கிறேன். I also remembered that I had put the card in the carry-on bag that was hanging around my neck. ஸோ அப்போ அந்த கார்டு, அதாவது அந்த என்ன கார்டு அப்படின்னா ஃப்ரீக்வெண்ட்லி ஃப்ளையர் ப்ரோக்ராம், அந்த ஃப்ளையர் ப்ரோக்ராம் இல்லைங்களா. ஸோ அப்போ அந்த கார்டு வந்து எங்கே இருக்குது அப்படின்னா, அந்த நம்ம எங்கே வச்சுருக்கோம் அப்படின்னா கேரி-ஆன் பேக் தட் வாஸ் ஹேங்கிங் அரவுண்ட் மை நெக். அதாவது என் கழுத்தை சுற்றி இருக்கிற அந்த பேகுக்குள்ளே அந்த கார்டை நான் வந்து வச்சுருக்கிறேன். அதை வந்து ஐ ஆல்சோ ரிமெம்பர்டு, அதாவது அதுக்கப்புறம் தான் எனக்கு அந்த கார்டை வந்து நான் பேக்கில் வச்சுருக்கிறது எனக்கு ஞாபகம் வந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அண்டு ஹியர்ஸ் வேர் த ட்ரபுள் ஸ்டார்டட், அங்கே தான் ட்ரபுள் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஓகேங்களா? த ஜிப் ஆன் தி பேக் வாஸ் ஜாம்டு, அதாவது அந்த பேக்கோடைய ஜிப் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அப்படியே ஜாம் ஆகி நின்றுச்சு அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ ஐ புல்ட் ஆன் இட் அண்ட் யாங்க்டு அப்படின்னா என்ன சொல்ல அப்படின்னா டிஸ்அப்ரூவல். ஓகேங்களா? ஸோ அப்போ அந்த ஜிப்பை வந்து என்ன அப்படின்னா வேகமாக பிடிச்சி இழுக்கிறாரு. அட் இட் வித் கிரண்ட்ஸ் என்ன சொல்ல அப்படின்னா சவுண்ட் லைக் தட் ஆஃப் எ
பிக், அதாவது என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஒரு சவுண்டு வந்து அப்படி ரொம்ப அப்படின்னு சத்தம் போட்டு எழுப்பாங்க இல்லையா, கிரன்ஸ் அப்படின்னா அந்த சவுண்டு போட்டு இழுக்கிறோம் இல்லைங்களா, ஸோ அந்த மாதிரி இழுக்கிறாரு. அண்டு ஃப்ரௌன்ஸ் அப்படின்னு சொல்ல அப்படின்னா wrinkling the brows டு ஷோ டிஸ்அப்ரூவல். ஸோ அப்போ அந்த நம்ம இழுக்கும்போது அந்த ஃபேஸுடைய ரியாக்ஷன் இருக்குது இல்லைங்களா, அந்த ஐப்ரோஸ்லாம் என்ன ஆகும் அப்படின்னா ரொம்ப அப்படியே பிரத்தியாக பெருசாகும் இல்லைங்களா, ஸோ அந்த மாதிரி வந்து ரொம்ப கொடுமையாக அப்படி ரொம்ப ஒரு சிரமப்பட்டு இழுக்கிற மாதிரி இழுத்துட்டு இருக்காரு. அண்டு இன்க்ரீஸிங் கான்ஸ்டினேஷன் என்ன சொல்ல அப்படின்னா உரி, சரிங்களா. ஸோ அப்போ அந்த ஒரு அந்த ஜிப்பு வந்து அந்த இதில் மாட்டிச்சுன்னு சொல்லிட்டு அந்த ஜிப்பு வந்து வேகமாக அப்படியே சத்தம் போட்டுக்கிட்டே ஃபேஸில் ஒரு மாதிரி இழுத்துக்கிட்டு அப்படியே கவலையாக அந்த ஜிப்பை வச்சு இழுக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. I kept this up for some minute but it wouldn't budge. என்ன சொல்கிறேன் அப்படின்னா அந்த அவ்வளோ நேரம் பிடிச்சி இழுத்தும் அந்த ஜிப் வந்து என்ன ஆகலை அப்படின்னா கொஞ்சம் கூட நகரவே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. பட்ஜ் அப்படின்னு சொல்லி அப்படின்னா மூவ் ஸ்லைட்லி, அதாவது கொஞ்சம் கூட சுத்தமாக நகரவே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ ஐ புல்டு ஹார்டர் அண்டு ஹார்டர் வித் மோர் கிரன்ஸ். ரொம்ப சத்தம் போட்டு நானும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பிடிச்சி இழுக்கிறாரு. அந்த ஜிப்பு என்னாகவே இல்லை, வரவே இல்லை, சரிங்களா. வெல் யூ கேன் கெஸ் வாட் ஹேப்பண்ட். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறார் அப்படின்னா நல்லது, நீங்கள் என்ன நடந்திருக்கும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்ரப்ட்லின்னு என்ன சொல்ல அப்படின்னா சடன்லி. அப்ரப்ட்லி த ஜிப் கேவ் வே, அதாவது கேவ் வே என்னென்னு சொல்லுவோம் இந்த இடத்துல வைல்டு, அதாவது ஜிப் வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா சடனாக ஓப்பன் ஆயிடுச்சு. த சைட் ஆஃப் த பேக் ஃப்ளோ ஓப்பன் அண்டு எவ்ரி திங் வித்தின், அதாவது அந்த பிடிச்சிருத்த வேரில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அந்த பேக் ஃபுல்லாக ஓப்பன் ஆகிடுச்சு. ஓப்பன் ஆனியும் அதில் இருக்கிற திங்ஸ் எல்லாம் வெளியே வருது. என்னென்ன அப்படின்னா நியூஸ் பேப்பர் கட்டிங்ஸ் அண்டு அதர் லூஸ் பேப்பர்ஸ், a 14-ounce tin of pipe tobacco, magazines, passport, English money, film was extravagantly edged over an area about the size of a tennis court. ஸோ அப்போ அந்த டென்னிஸ் கோர்ட்னா, ஸோ அப்போ அந்த ஏர்போர்ட்டில் வந்து அந்த செக்கிங் அந்த பிளேஸ் இருக்கும் இல்லைங்களா, ஸோ அந்த இடத்துல அந்த ஜிப்பு மாட்டின்னு சொல்லிட்டு பிடிச்சி இழுக்கிறாரு. இழுத்தோன்னே அந்த இழுத்த வேரில் என்ன ஆகுது அப்படின்னா அந்த பேக் விழுக்கிற திங்ஸ் எல்லாம் அப்படியே வந்து வெளியே விழுகுது. என்னென்ன விழுகுது அப்படின்னா நியூஸ் பேப்பர் கட்டிங்ஸ் விழுகுது, அதாவது சின்ன பேப்பர்ஸ்லாம், அதை லூஸ் பேப்பர்ஸ்லாம் சின்ன தனித்தனியாக காய வச்சுருப்பாங்க இல்லைங்களா, பேப்பர்ஸ்லாம் விழுகுது. இந்த 14 ounce of tin, அதாவது டொபேக்கோ, அதாவது இந்த புகையிலையும் சொல்லுவோம் இல்லைங்களா, ஸோ அது வச்சுருக்காரு. மேகசின்ஸ் வச்சுருக்காரு. பாஸ்போர்ட்டு, இங்கிலீஷ் மணினா நம்ம மணி, ஓகேங்களா. ஃபிலிம்னா என்ன சொல்லுவோம் அப்படின்னா இப்போ தான் வந்து ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு 10 minutes வந்து ஒரு ஷீட்டை வச்சு நம்ம ஃபோட்டோ எடுத்துறாங்க. இதுக்கு மேலே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ஃபிலிமை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ஒரு வாட்டரை வச்சு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதை வந்து டெவலப் பண்ணுவாங்க. ஸோ அப்போ அதுதான் வந்து என்னென்னா ஃபிலிம், ஓகேங்களா. எக்ஸ்ட்ரா வேகன்ட்லி அப்படின்னு என்ன சொல்லுவோம் அப்படின்னா எக்ஸசிவ்லினா ஒரு டேஞ்சரஸான அப்படியே வந்து வெளியே வந்து விழுது. எக்ஸ்டில் அப்படின்னு சொல்லுவோம்னா த்ரோ அவுட், அப்படியே கொஞ்சம் இதாக வந்து வெளியே விழுகுது. ஓவர் ஆன் ஏரியா அபவுட் த சைஸ் ஆஃப் எ டென்னிஸ் கோர்ட். அந்த இதில் வந்து எல்லாம் அந்த டென்னிஸ் கோர்ட்டில் வந்து என்ன அந்த இடத்துல, அதாவது பாஸ்போர்ட், அதாவது இந்த ஏர்போர்ட்டில் வந்து அந்த பிளேஸில் வந்து அதெல்லாம் வெளியே வந்து விழுகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஐ வாட்ச்டு dumbstruck as a 100 carefully sorted documents came raining down in a fluttery cascade. Cascadeனா என்ன சொல்கிறோம் அப்படின்னா வாட்டர்ஃபால். ஸோ ஐ வாட்ச்டு ட்ரம்ஸ்டிக்ஸ்னால் என்ன சொல்கிறோம் அப்படின்னா unable to speak, அப்படியே பேசாமல் அமைதியாக என்ன பண்ணுறேன் அப்படின்னா வாயடிச்சு அப்படி நிற்கிறேன். ஆஸ் எ 100 கேர்ஃபுல்லி ஷார்ட்டட் டாக்குமெண்ட்ஸ். ஸோ அப்போ ஷார்ட்டட்னு என்ன சொல்கிறோம் அப்படின்னா அரேஞ்ச் இன் குரூப்ஸ், ஓகேங்களா. ஸோ அப்போ குரூப்பாக அரேஞ்ச் பண்ண டாக்குமெண்ட்ஸ் வந்து அப்படி என்ன ஆயிடுச்சு அப்படின்னா வெளியே வந்து விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அமைதியாக பார்த்துருக்கிறாரு. கேம் ரெய்னிங் டவுன் இன் எ ஃப்ளூட்ரின்னு சொல்லணும்னா மூவிங் குயிக்லி. ஸோ அப்போ அந்த ஒரு அருவி எப்படி வந்து அந்த தண்ணி வந்து அருவியிலேருந்து அப்படி கொட்டுமோ அந்த மாதிரி என்ன ஆகுது அப்படின்னா என் பேக் ஓப்பன் ஆனோடனே அந்த இதெல்லாம் நான் வந்து 100 டாக்குமெண்ட்ஸ், அதாவது அவ்வளோ டாக்குமெண்ட்ஸாக வச்சுருந்தது எல்லாமே அப்படி என்ன ஆயிடுச்சு அப்படின்னா வெளியே வந்து செதறி விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. Coins bounced to a variety of nice obedience, and the now lidless tin of tobacco rolled crazily across the concourse, disgorging its contents as it went. அப்படின்னா காயின்ஸ் பவுன்ஸ்டு டு எ வெரைட்டி ஆஃப் நாய்ஸ். அந்த இதுலேருந்து பேக்லேருந்து வெளியே வந்த காயின்ஸ் அப்படி என்ன ஆகுது அப்படின்னா கீழே விழுந்து வந்து அந்த வெரைட்டி ஆஃப் நாய்ஸை கொடுக்குது. ஆப்ளியன்ஸ் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா கம்ப்ளீட்லி ஃபர்கட்டன், அதாவது சுத்தமாக மறந்த மாதிரி என்ன பண்ணுறாரு அப்படின்னா அண்டு தே நவ். ஸோ அப்போ அந்த காயின்ஸ் விழுந்ததுக்கப்புறம் அப்படியே சுத்தமாக எதுவுமே ஞாபகம் இல்லாத மாதிரி அப்படியே ஸ்டன் ஆகி நின்றாரு.
லிட்லெஸ்ன்னு என்ன சொல்லணும்னா ஹேவிங் நோ கவர், எதுவுமே மூடாமல் டின் ஆஃப் டொபாக்கோ ரோல்டு கிரேசிலி அக்ராஸ் த கான்க்ரஸ்னால் என்ன சொல்லணும் அப்படின்னா த ஓப்பன் சென்ட்ரல் ஏரியா இன் ஏ லார்ஜ் பப்ளிக் பில்டிங். ஸோ அப்போ அந்த லார்ஜ் பப்ளிக் பில்டிங்குள்ளே அந்த டொபாக்கோ என்ன ஆகுது அப்படின்னா அந்த புகையில என்ன ஆகுது அப்படின்னா உருண்டு அப்படியே அந்த இடத்துல ஓடிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. கிரேசிலி என்ன சொல்லணும்னா மேட்லி. ஓகேங்களா. டிஸ்க்ரோயிங் அப்படின்னு சொல்லணும்னா த்ரோயிங் அவுட் இட்ஸ் கண்டென்ட்ஸ் ஆட்ஸ் இட் வெண்ட். ஸோ அப்போ அந்த வெளியில் அந்த பேக் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் அப்படியே அந்த பேக்லேருந்து ஓப்பன் ஆன அந்த சில்லற அந்த காயின்ஸுடைய சவுண்ட்ஸு அப்படியே அவர் மறக்க வைக்குது. ஸோ அப்போ அந்த டொபாக்கோ வந்து என்ன ஆகுது அப்படின்னா வெளியே அப்படியே அந்த வராண்டாவில் அப்படியே ஓடிட்டுருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஓகேங்களா. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். மீதியை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். ஓகேங்களா.